கள்ளக்குறிச்சியில் கடந்த 9 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. திருவாரூரில் 7 சென்டிமீட்டரும், நாகையில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. தமிழக எம்பிக்கள் பற்றி அநாகரிகமாக பேசியதற்கு மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் மன்னிப்பு கோரினார் தர்மேந்திர பிரதான். யாருடைய மனதும் புண்படும்படி பேசியிருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என மத்திய அமைச்சர் பேச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது தெரியும் என தர்மேந்திர பிரதான் பேச்சு. தர்மேந்திர பிரதான் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல். பூந்தமல்லி பரந்தூர் இடையே 15,906 கோடி ரூபாய் மதிப்பில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க திட்ட அறிக்கை தயார். 53 கிலோமீட்டர் தொலைவுக்கு 30 ரயில் நிலையங்களுடன் வழித்தடம் அமைப்பது தொடர்பாக திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பு. மணிப்பூர் இன்னும் பிரதமர் மோடிக்காக காத்திருக்கிறது. மோடியின் மொரீஷியஸ் பயணம் குறித்து காங்கிரஸ் விமர்சனம். டிஎன்பிஎஸ்சி மூலம் காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்க அதிமுக எதிர்ப்பு. மார்ச் முதல் மே மாதம் வரை தமிழ்நாட்டிற்கு 7.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க வேண்டும். டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வரும் 14ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கும் ஒய்பிரிவு பாதுகாப்பை ஏற்க விஜய் சம்மதம். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு ஜாமீன். புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஏர்டெல் நிறுவனம் ஒப்பந்தம். இந்தியாவில் உள்ள ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு அதிவேக இணைய சேவை வழங்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்து. ஸ்ரீவைகுண்டம் அருகே +1 மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தமிழ்நாடு SC/ST ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய தூத்துக்குடி ஆட்சியர் SP-க்கு உத்தரவு. கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மத்திய அரசு அறிவிக்க வலியுறுத்தல். நாமக்கல் அருகே சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சேலத்தில் ஸ்கேன் சென்டர் நடத்தி கருவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்த விவகாரம். அரசு செவிலியரை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு மருத்துவ பணிகள் இயக்குநர் உத்தரவு. மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ். பணி நிரந்தரம் கோரி 12 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ரஷ்யாவிலிருந்து இங்கிலாந்து தூதராக அதிகாரிகள் 2 பேர் வெளியேற்றம். உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் ரஷ்ய அரசு நடவடிக்கை. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறிய ஜஸ்டின் ட்ரூடோ. தான் அமர்ந்திருந்த நாற்காலியை தூக்கிச் சென்ற போது ட்ரூடோ கொடுத்த போஸ் இணையத்தில் வைரல். பாகிஸ்தானில் 6 ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு பயணிகள் ரயிலை கடத்திச் சென்ற கிளர்ச்சி படை. ரயிலில் இருப்போரை மீட்க முயற்சி மேற்கொண்டால் கொன்றுவிடுவோம் என ராணுவத்திற்கு மிரட்டல். கூகுள் சூப்பர் கணினியை விட 10 லட்சம் மடங்கு அதிகமாக செயல்படக்கூடிய குவாண்டம் கணினியை அறிமுகம் செய்தது சீனா. 10,000 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணியை 1.6 வினாடிகளில் செய்து முடிக்கும் என சீன விஞ்ஞானிகள் தகவல்.